பேப்பர் வந்துருச்சா? பேப்பர்னாச்சும் படிப்போம். பாலில் உயர்கிறது. இந்தியாவில் தாக்குதல் நடந்த தீவிரவாதிகள் பயன்படுத்திக்கிறது பாகிஸ்தான். இந்த முஸ்லீம் பசங்களே இப்படி தான், எப்போ பார்த்தாலும் குண்டு போகிறதே வேலையாக போச்சு. சே, பேப்பர் படிக்கிற மூடியாக போச்சு. டேய் மச்சான், இன்னைக்கு காலேஜ் சீக்கிரமா விட்டாங்கல்ல? ஆமாண்டா, பரவாயில்ல. இருமச்சான். இந்திய முஸ்லீம்களின் எச்சரிக்கை, இந்திய முஸ்லீம்கள் விரட்டி அடிப்பார்கள். இவனுங்களே குண்டு வைப்பானுங்களாம், இவனுங்களே போஸ்டர் அடிப்பாங்க. வா மச்சான் போவோம். சரி வா போ. நேற்று என்னடா அரியர் வச்சிங்களா, என்னாச்சு? நான் கிளியர் பண்ணிட்டேன்டா. இவன் தான் மச்சான், ஓரியர் என்னடா ஆச்சு? என் அரியர் நடந்துகிட்டே இருக்கும்டா, அதுக்கு என்னடா பண்றது? அப்ப எவனா அரியர் வச்சான்னு கேள்விப்பட்டேன், அது யாரா? நான் தான் மச்சான், வேற ஒன்றும் இல்லை, நான் தான். அவன் வரான்டா, கண்டுக்காம இருங்கடா. அம்பே ஏயா ரொம்ப பார்த்து இருந்துக்கோ, கொன்றுவான். யாரா மச்சான் அவன்? தெரியாது, ஏரியா டாண்டா அவன். உன்னையே அடிச்சுட்டு போறான்டா. ஏண்டா எவனுக்கோ குண்டு வைக்கும் போத இவனை குண்டு வச்சு சாவடிங்கடா பாய். சொல்றா மச்சான், இதான் வந்துட்டான்டா, கிரவுண்டு கிட்ட வந்துட்டான்டா. இருடா, 5 நிமிஷம் வந்துடும்டா. சரிடா, இதான் வந்துட்டான்டா. சித்தா போயிட்டேன். அங்க யாரும் அடிப்படுறோம், சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. நிப்பானுங்க. சைக்கிளை தூக்கி போறா ஃபர்ஸ்ட். தூக்குடா, மெதுவா தூக்குடா. பாத்துடா, மெதுவா. வேணாம் அண்ணா, நீங்க ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, கொஞ்சம் உள்ளார கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. சீக்கிரம் ஆஸ்பத்திரி போங்க, எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போங்க. கொஞ்சம் சீக்கிரமா ஓட்டுங்க ஆட்டோ. தலையில் ரொம்ப அடிபட்டிருக்கு. அவர் ஏபி பாசிட்டிவ் ரத்தம் எனக்கு இருக்கு சார். ஐயோ சாமி, தலைவலிக்குது. உங்க தலையில அடிபட்டு பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருச்சு. பார்த்து மெதுவா உட்காருங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்க பேர் என்ன? என் பேர் ரகுமான், இவர் பேர் அலீம். நீங்கள் ரோட்டில் அடிபட்டு கிடந்தீங்க, நாங்கள் ஆட்டோவில் வரும்போது பார்த்தோம், அதனால தான் உங்களை காப்பாற்றணும். நான் முஸ்லீம்னாவே தீவிரவாதி பயங்கரவாதின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னை மனிதநேயத்தோட காப்பாற்றிருக்கீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல. இல்லை, அப்படி இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களோட இஸ்லாத்தில் வந்துட்டு கடுகளவு கூட தீவிரவாதத்தை பற்றி சொல்லவே இல்லை. எங்களோட இறைவேதமான குர்ஆன்ல சொல்கிறாங்க, எவன் ஒருவனை கொன்றானோ அவன் ஒட்டுமொத்த சமூகத்தையுமே கொன்றவனாவான். ஒரு மனிதனை வாழ வைத்தவன் ஒட்டுமொத்த சமூகத்தையுமே வாழ வைத்தவர் ஆவார் அப்படின்னு தான் எங்களோட குர்ஆன்ல வருது. எங்களோட குர்ஆன்ல எந்த இடத்துல நீங்க தேடி பார்த்தாலும் தீவிரவாதங்கிற வார்த்தையை கூட உங்களால பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தூய்மையான மார்க்கம் எங்களோட மார்க்கம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களோட நபிகள் நாயகம் எங்களோட வழிகாட்டி, அவர் வழியில தான் நாங்க நடப்போம். அவர் சொல்றாரு, மக்களுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு இறைவன் இரக்கம் காட்ட மாட்டான். ஆனா நிறைய நியூஸ்ல எல்லாம் பாத்திருக்கேன், உங்க முஸ்லீம்னா நிறைய கேங்கா ஒவ்வொரு குரூப்பா இருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு ISIS, அல்-கொய்தா அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. அதுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல, கண்டிப்பா வந்துட்டு தீவிரவாதத்தை இஸ்லாம் சொல்லல. நீங்க வந்துட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா விலை போகக்கூடிய ஒருத்தவன் தான் தீவிரவாத செயலை செய்வான். அவன் வந்துட்டு ஒரு முஸ்லிமா இருக்கவே மாட்டான். எவன் ஒருவன் தீவிரவாத செயலை புரிகிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது அவன் முஸ்லீம்ங்கிற கேட்டகரியில இருந்தே வெளியே போயிடுறான். அப்போ கண்டிப்பா ஒரு முஸ்லீம் தீவிரவாதத்தை செய்ய மாட்டான். எங்க இஸ்லாத்துல அதிகப்படியா சொல்லப்படுறதே மனிதநேயம் தான். மனிதநேயத்தை மட்டும்தான் நீங்க போதிக்கணும். இஸ்லாம் வந்துட்டு வாளால வளர்ந்தது கிடையாது, வாளால பரப்பப்பட்டது கிடையாது. இஸ்லாம் வந்து மனிதநேயத்தாலும் அமைதியாலும் கொண்டு வரப்பட்டதுதான் இஸ்லாம். அதனாலதான் இஸ்லாம்ங்கிற ஒரு சொல்லுக்கு அர்த்தமாவே அமைதின்னு இருக்கு. இதெல்லாம் சரி, உங்க குர்ஆன்லயே போர் பண்ணலான்னு இருக்கு. இதுக்கு மக்களை வன்முறைக்கு தூண்டுற மாதிரி இல்லையா? இல்ல, போரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, சொல்லுங்க. போர்னா என்ன? மக்களை கொன்னு குவிக்கிறது, குண்டு போறது, கொலை பண்றது, இதான போரு. ஆனா எங்களோட இஸ்லாத்துல போரை பத்தி எப்படி தெரியுமா சொல்றாங்க? பல நிபந்தனைகளை வச்சுதான் நீங்க போர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
முதல்ல போர் புரியறத பத்தி சொல்லும்போது எங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்களா போய் வம்பு இழுக்காத, நீங்களா போய் போர் புரியாதீங்க. உன்னுடைய நாட்டுக்கு உன்னுடைய மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வரக்கூடிய நேரத்துல நீ போர் புரி. அதுவும் எப்படின்னா, நீங்க அங்க போர் புரியிற காலத்துல குழந்தைகளை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, மேலும் பெரியவங்களை கொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் மத குருமார்களை கொல்லக்கூடாது, அந்த மக்கள் வணங்கக்கூடிய வழிபாட்டு தலங்களை அழிக்க கூடாது, விளை நிலங்களை நாசப்படுத்த கூடாது. இந்த மாதிரி பல நிபந்தனைகளை வச்சுதான் இந்த போரை நாங்க புரிவோம். அதுவும் நாங்களா போக மாட்டோம், அவங்களா எங்க நாட்டையோ எங்க மக்களையோ துன்புறுத்தும் விதமா வந்தா எங்க உயிரை காப்பாத்திக்க நாங்க இந்த போரை பண்ணுவோம். நான் இத்தனை நாளா இஸ்லாத்தையும் முஸ்லீமையும் பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உங்களோட மனிதநேயத்தையும் அன்பையும் பார்த்துட்டேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. உடம்ப பாத்துக்கோங்க. போயிட்டு வரோம். ஏய், நோட்டீஸ் அங்க கூடுறா, அந்த ஏரியாக்கெல்லாம் போயிரு, பக்கத்துல போய் கொடு, அவன் நிக்கிறான் பாரு, அந்த வீட்டுக்கு பின்னாடிலாம் கொடு. சரியா? சீக்கிரம் போ. ரோமான், ரோமான், நீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. பரவாயில்ல. உடம்பு என்ன பண்ணிருக்கீங்க? முஸ்லீம்கனாவே தீவிரவாதி நினைச்சிட்டு இருக்காங்களா? ஆமா, அத மக்களுக்கு தெளிவுபடுத்துறதமா நோட்டீஸ் தரோம். நானும் உங்க கூட சேர்ந்து நோட்டீஸ் தரேன். அப்படியா? இந்தாங்க. என்னப்பா ரமேஷ், அவங்க முஸ்லீம் நோட்டீஸ் தராங்க, நீ எதுக்கு தர? முஸ்லீமோட மனிதநேயத்தை நான் கண்ணால பார்த்துட்டேன், அதனாலதான் நான் நோட்டீஸ் தரேன். இனிமே நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருப்போம்.